வெளியே போனவன் உத்தம புத்திரனை இன்னும் காணோம். நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் அவன் உத்தம புத்திரன் தான். ஆள் ஒரு மாதிரியா இருந்தாலும் இந்த ஊர்லயே தர்மம் பண்றதுக்கு அவன் ஒருத்தன் தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவன் வேலுச்சாமி புள்ளடி. நம்ம ஊரு பொண்ணுங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாளுங்க? அவன் 10 மாசம் செண்பகம் வயித்துல இருந்தவன்னு பேசுறாங்க. அப்படியா? விடியட்டும். அதுக்கு காரணமே நான் தான் ஒவ்வொருத்தியா பார்த்து சொல்லிட்டு வரேன். எதுக்கு காரணம்ப்பா? உங்க அம்மா உண்டானதுக்கு காரணம் இல்ல, உங்க அம்மா குண்டானதுக்கு காரணம். என்னது? அம்மா குண்டாயிட்டாங்களா? ஏன்பா பொய் சொல்றீங்க? இந்த வீட்டுக்கு உழைச்சு உழைச்சு அம்மா 30 கூட குறைஞ்சிட்டாங்க. எப்படி இருந்த கை இப்படி அழைச்சு போச்சு பாத்தீங்களா? என்ன எடை போட்டு பார்த்தவ மாதிரி சொல்றான்? எடை போட்டு பார்த்தாதான் தெரியுமா? நீங்க கூட தான் போன மாசத்தை விட 20 கூட குறைஞ்சு போயிருக்கீங்க. என் அருமை மவனே, இன்னைக்கு நீ பேசுறது ஒண்ணு சரியில்லையே. எல்லாம் எனக்கு தெரியும். அம்மா நேர நேரத்துக்கு உனக்கு சோறாக்கி போடுறதில்ல, நீ நேர நேரத்துக்கு சாப்பிடறதில்ல. பின்ன இழைக்காம என்ன பண்ண முடியும்? இப்ப சொன்னியே, இது வாஸ்தவம். உங்க அம்மா எங்க நேரா நேரத்துக்கு சாப்பாடாக்கி போடுறா? என்னது? நேரா நேரத்துக்கு நான் சாப்பாடு போடுறது இல்லையா? ஏன் சொல்ல மாட்டீங்க? வயலுக்கு போறதுல இருந்து வண்ணாங்கணக்கு வரைக்கும் நான் ஒருத்தியே பார்த்தாகணும். அதுக்கப்புறம் சமையல் பண்ணா நேராகத்தான் செய்யும். தெரியுதுல்ல? உங்க ஒருத்தரால இவ்வளவு வேலைகளும் கவனிக்க முடியாதுன்னு தெரியுதுல்ல? கூட மாட ஒத்தாசைக்கு ஒரு ஆள் இருந்தா இம்புட்டு சிரமம் இருக்குமா? வேலைக்காரியும் வச்சு பாத்துட்டேனே. சுத்த பத்தமா வேலை செய்யணும் ஒரு வார்த்தை சொன்னா கோச்சிட்டு போயிடுறா. காலையில வந்து சாயங்காலம் போற வேலைக்காரி ஒரு வார்த்தை சொன்னா கோச்சிட்டு போயிடறால. இதுக்குத்தான் எப்பவுமே இங்க இருக்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும். அவளை என்ன வேணும்னாலும் திட்டுங்க, அவளும் வருத்தப்பட மாட்டான், நானும் வருத்தப்பட மாட்டேன். ஏன்பா அவளை திட்டுனா நீ வருத்தப்பட மாட்டியா? ஏன்? உங்க மருமகளை திட்டுறதுக்கு உங்களுக்கு தானே உரிமை இருக்கு. அவனே இங்க வாப்பா, உட்காரு. இல்ல, நான் நிக்கிறேன். கவலைப்படாத, உனக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பா. அவ எங்க இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிக்கிறேன். அவளை எங்கேயும் தேட வேண்டாம், அவ இந்த ஊர்ல தான் இருக்கிறா. வயசான காலத்துல உங்களுக்கு சிரமம் வேணாம்னு நானே தேடி கண்டுபிடிச்சிட்டேன். நிஜமாவ சொல்றேன்? ஆமாமா. சண்பகம், பிறந்ததுல இருந்து அருமம் அவன் இப்பதான் ஒரு உருப்படியான காரியம் பண்ணி இருக்கிறான். ஏண்டா, பொண்ணு அழகா இருப்பாளா? உன்ன மாதிரியே. நல்ல குணமா? உன்ன மாதிரியே. எத்தனை வயசாச்சு? உன்ன மாதிரியே. நினைச்சேன். இல்ல இல்ல, 17 முடிஞ்சு 18 நடக்குது. ஏப்பா, அவ உண்மையிலேயே உன்னை விரும்புறாளா? அவதான் உங்க அப்பாவிட்ட சொல்லி பொண்ணு கேட்டு வான்னு சொன்னான். ஓ, உத்தரவு அங்கிருந்து வர்ற அளவுக்கு நடந்திருக்கா? யார் அந்த பொண்ணு? யாரு? சத்தமா சொல்லேன்டா. சாந்தி. எந்த சாந்திடா? எம்எல்ஏ மக. உன் மகன் எங்க வந்து நிக்கிறா பாத்தியாடி? நிக்க கூடாத இடத்துல வந்து நிக்கிறான். அவன்கிட்ட சொல்லு. என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா அவ செத்துருவேன்னு சொல்றாப்பா. சாகட்டும், அவசியத்தை எனக்கு என்னடா? அவளை கல்யாணம் பண்ணிக்கலனா நானும் செத்துருவேன். உன் மகன் என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா? நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? அந்த பொண்ணையும் அவனுக்கு கட்டி வைக்கிறதா நல்லதுன்னு. ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா? அவனை பெத்தவ மாதிரி நீ பேசுற? இவனை பெத்ததுனால தாங்க பேசுறேன். பொண்ணை பெத்த தாய் தான் அவளை நல்ல இடத்துல ஒப்படைக்கணுமேங்கிறதுக்காக அவ சமைஞ்ச நாள்ல இருந்து வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு தூங்காம தவிப்பா. ஆனா இவனுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து தவிச்சிட்டு இருக்கேங்க. இவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? அப்படியே சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு சம்மதிச்சாலும் வரப்போறவ இவனோட எப்படி குடும்பம் நடத்துவாளோன்னு போட்ட சோத்த கூட சாப்பிடாம எத்தனை நாள் நீங்க கை கழுவி இருப்பீங்க? நம்ம கண்ணு இருக்கிற வரைக்கும் அவனை கட்டி காப்போம். அதுக்கு பின்னால அவன் என்ன ஆக போறானோன்னு எத்தனை நாள் நீங்க கண் கலங்கிருப்பீங்க? அவளை கட்டி வைக்கலன்னா செத்து போயிடுவேன்னு சொல்றானே, அவனை சாகடிக்கிறதுக்காக நீங்க தோல்லையும் மாறலையும் போட்டு வளர்த்தீங்க.
நாம வளர்க்குற ஆடு மாடு குட்டி போட்டு அது சந்தோஷமா வாழ்றத பாக்குறதுக்காகவா நாம இத்தனை வருஷமா உயிரோடு இருக்கோம்? இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இவன் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழ்றத பாக்குறதுக்காக தாங்க. ஏன் சண்பகம், இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவன் தான் விவரம் புரியாம அந்த பொண்ணு மேல ஆசைப்படுறான்னா நீயும் ஆசைப்படுற? என் ஆசை சாதாரண ஆசை இல்லைங்க. என்னோட 25 வயசு குழந்தைய இன்னொரு தாய்கிட்ட ஒப்படைக்கணுங்கிற ஆசை தாங்க. இத பார் சண்பகம், இளவுக்கு வர்றவ தாலி அறக்கவும் மாட்டா, இடையில வர்றவ அம்மா ஆகவும் மாட்டா. இல்லைங்க, அந்த பொண்ணு நல்லா படிச்ச பொண்ணு, 4 விவரம் தெரிஞ்ச பொண்ணு. இவனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் அவன் மேல ஆசைப்பட்டிருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணை கட்டி வச்சாதாங்க நாம இவன் மேல பாசமா இருக்கிறோங்கிறது நிஜம். நான் சொல்றது நியாயம்னு பட்டா அந்த பொண்ணே இவனுக்கு கட்டி வைங்க. இல்ல பெத்த புள்ள மாதிரி வளர்க்கல, ஏதோ கடனுக்காக வளர்த்தோன்னு ஆயிடுங்க. சண்பகம், குழந்தைய தெய்வம் சொல்லுவாங்க. நான் கோயிலுக்கு போனதில்லை, நம்ம புள்ளைய தாண்டி நான் தெய்வமா நினைச்சிருக்கிறேன். ஆனா உன்னை மறந்துட்டேடி. என்னை எதிரியா நினைக்கிறவன் எப்படி நம்ம குடும்பத்துக்கு பொண்ணை கொடுப்பான்? பிறக்கும் போதே பகையும் கூட பிறக்கிறது இல்ல, அதை வளர்த்துக்கிட்டே போறது நல்லதும் இல்ல. அதுக்காக என் கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு அவன் வீட்டுக்கு வரிய போக சொல்றியா? உள்ள உசுர விட உங்களுக்கு கௌரவம் தான் பெருசுன்னா நீங்க போக வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும். சண்பகம், உன் புள்ள கொடுத்து வச்ச வண்டி இல்லன்னா உன் வயித்துல வந்து பிறந்திருப்பானா? எம்எல்ஏ வீட்டுக்கு நாளைக்கே பொண்ணு கேட்டு போகும். காதல் வாழ்க, காதல் வாழ்க, காதல் வாழ்க, காதல் வாழ்க. ஏய் போடா. காதல் வாழ்க, காதல் வாழ்க, காதல் வாழ்க. காதல் வாழ்க, காதல் வாழ்க, காதல் வாழ்க, காதல் வாழ்க. You rascal! ஐயோ பொம்பளை கைய பிடிச்சிருக்கறாயா? நிறுத்துங்க. ஏன் அவன் அடிக்கிறீங்க? பொம்பளை கைய பிடிச்சிருக்கான் சார். பின்ன உன் கைய பிடிச்சா இழுப்பான். காதல் வாழ்க, காதல் வாழ்க. பசிக்குது. பசிக்குது. காதல் வாழ்க, காதல் வாழ்க. அறிவு, ஏன் மறுபடியும் பின்னால சுத்துற? என்னை அவன மாதிரி ஆக்க நினைக்கிறியா? அறிவு, நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தான். நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவனை பாத்தியா? அறிவை பாத்தியான்னு கேட்டேன். ஆமா. அப்பாவோட கௌரவத்தை காப்பாத்த வேண்டியது உன்னோட கடமைங்கிறத நீ மறந்துடாத. பொண்ணை சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது அப்பாவோட கடமைங்கிறத நீங்களும் மறந்துடாதீங்க. நீ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கேன். எது சந்தோஷங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா வாழ போறவன் நான். ஒரு பேட்ட ரவுடி கூட வாழ போறதா உனக்கு சந்தோஷமா? ஒரு குடிகாரன் கூட வாழ போறதா உனக்கு சந்தோஷமா? முடிவா சொல்றேன், நல்லவனா கண்ணுக்கு லட்சணமானவனா ஒருத்தரை பார்க்க போறேன். அவனுக்கு தான் நீ கழுத்தை நீட்டணும். நீங்க பாக்குற நல்ல மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு பின்னால குடிகாரனா மாறிட்டா என்னப்பா செய்வீங்க? கண்ணுக்கு லட்சணமா இருக்கிற மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பின்னால விபத்துல கால் போயிருச்சுனா தாலியை கழட்டி வச்சுட்டு வீட்டுக்கு வர சொல்லிடுவீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி நடந்தா அது விதி, அதை மாத்த முடியாது. நான் அவருக்கு தான் மனைவி ஆகணுங்கிறதும் விதி, அதையும் மாத்த முடியாது. அப்போ ஒரு தப்பானவன் பின்னாலதான் போவிய? அவரை தப்பானவரை மாத்தினது யாருப்பா? நான் செஞ்ச தப்பு தானே?
ஏங்கடா குட் ஈவினிங் பிள்ளையார் சாமி. எப்பவுமே உன்கிட்ட வந்து விபூதி அடிச்சிட்டு தான் தண்ணி அடிப்பேன். இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்ச். முதல்லயே நான் தண்ணி அடிச்சிட்டேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. ரொம்ப வருத்தத்துல இருக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதுன்னு சொல்றாரு, புரிஞ்சுதா? பிள்ளையார் சாமி, உன் சன்னிதானத்துலதான் விபூதி அடிச்சு காதல ஸ்டார்ட் பண்ண. ஆனா கவுத்துட்டு அப்பா. தேங்காய் உடச்சிருக்க மாட்டேன். ஒரு தேங்காயை வேஸ்ட் பண்ணிருந்தா ஒரு சக்சஸ் பண்ணிருப்பாரு. யாரு இவரு? ஞானப்பழம் வாங்குறதுக்காக உன் தம்பி முருகன் உலகத்தையே சுத்தி வந்தான். ஆனா நீ பெத்தவங்க தான் உலகம்னு அவங்கள சுத்தி வந்த. அம்மா மேல உனக்கு அவ்வளவு பாசம். அதனால்தான் நீ அம்மா மாதிரி பொண்ணை தேடி எதுவுமே கிடைக்காம அம்போன்னு உட்காந்துங்கிற. உனக்கு வாழ்க்கை அமையலங்கிறதுக்காக என் வாழ்க்கையை கெடுத்துட்டேப்பா. அப்படி இருந்து உன்னை தினம் ஏன் பார்க்க வரேன் தெரியுமா? உனக்கும் மதர் சென்டிமெண்ட், எனக்கும் மதர் சென்டிமெண்ட். உனக்கும் தாய் பாசமா, அவருக்கும் தாய் பாசமா. புரிஞ்சுக்கினியா? நீ யாரு? சனீஸ்வரனையும் ஆட்டி பச்சவனாச்சே, எங்களை மட்டும் விட்டுருவியா? நீ மட்டும் நிம்மதியா இரு. காதலிக்கிற பொண்ணுங்க நிறைய விட தந்திரசாலிக வைக்கி இரும்பா இருக்கிற இதயத்தை கூட கண்ணாடி மாதிரி உடைச்சிடுறாங்க. கட்சியே உடைக்கிற பொம்பளைங்க காதலிக்கிறவன் இதயத்தையா உடைக்க மாட்டாங்க. பெத்தவ வைத்த பாப்பா பிள்ளைக்கு சோறு போடுறதுக்கு, பொண்டாட்டி மடிய பாப்பா புருஷன் என்ன கொண்டு வந்திருக்கான்னு பாக்குறதுக்கு, காதலி கழுத்தை தான் பாப்பா அறுக்கிறதுக்கு. விக்கி, காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா? ஏமாத்திட்டு போனவன் இருந்த இதயத்தை குடிச்சே அழிக்கணுங்கிறதுக்காகத்தான்.